ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். என்ன பார்க்கலாம் அப்படின்னா அகெயின் எரர் ஸ்பாட்டிங்கில் ஒரு மேரத்தான் செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 100+ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐ வாஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு தி பாத் அன்லெஸ் தி ஃபோன் ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே தமிழில் வாசிட்டு பாருங்களேன். எப்பயுமே ஒரே ரூல் தான். இங்கிலீஷை தமிழில் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, எப்போ ஃபோன் ரிங் ஆச்சோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குளிச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் கெட்டிங் இன் டு தி பாத். ஓகேவா? எப்போ ஃபோன் ரேங்க் ஆச்சோ, ஸோ எப்போ அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணணும்? வி ஷுட் யூஸ் வென் ஹியர். அன்லெஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when it comes to action oriented we should use unless. எப்பொழுது அப்படின்னு சொல்லி வர்றப்ப என்ன யூஸ் பண்ணணும்? when யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். I am in a rather more unique position as my job is different from anyone else more than one of the above அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, I am in a rather more unique பொசிஷன்னு சொல்லுவோமா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிக் பொசிஷனே எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பொசிஷன், ஒரு நல்ல பொசிஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது அதை மிகைப்படுத்துறதுக்கு இந்த மோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு தேவையில்லை. சரிங்களா? இட்ஸ் அ ரிடண்டன்சி ஹியர். அப்போ இந்த இடத்துல ஐ எம் இன் அ ரேதர் யூனிக் பொசிஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து பாருங்க, நோபடி நெவர் கோஸ் டு see her பிகாஸ் ஷீ இஸ் வெரி ரூட். என்ன சொல்கிறாங்க? யாருமே அவளை பார்க்க போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவள் ரொம்ப ரூட். யாருமே போக மாட்டாங்க அப்படின்னா எப்பயுமே போக மாட்டாங்க. ஸோ நோபடி எவர் கோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா? நோபடி எவர் கோஸ். ஸோ அடுத்து பாருங்க, மெனி cities had been burnt in the largest war that the world had ever seen அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. மெனி cities had been burnt in the largest war that the world had ever seen அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? மெனி சிட்டிஸ் கரெக்டாப்பா. எப்போ எனக்கு மெனின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்களோ அது எனக்கு என்ன அப்படின்னா ப்ளூரல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மெனி ஏன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் சிங்குலர். சரிங்களா? சிங்குலர். அப்போ இங்கே சிட்டிஸ் வரக்கூடாது. ஐ ஷுட் யூஸ் சிட்டி ஹியர். சரிங்களா? எதனாலன்னு புரிஞ்சுதா? மெனி ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை அ சிங்குலர் நவுன். அதே இது மெனி அப்படின்னா இட்ஸ் அ ப்ளூரல் நவுன். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின். ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் இன் த பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த சிட்டி ஆர் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன சொல்கிறாங்க? இந்த பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டில் ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் என்ன ஆக போகுது அப்படின்னா கூட போகுது. எப்போ 15% வந்து இந்த வருஷம் கூட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் என்னோட மெயின் சப்ஜெக்ட் என்ன? ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். ப்ரைஸஸ்ன்னு சொல்லலையே, ப்ரைஸ்ன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே எதுக்கு ஆறு என்ன வந்திருக்கணும்? ஐ ஷுட் யூஸ் இஸ் ஹியர். சரிங்களா? அடுத்து பாருங்க, the crucial point to be discussed at the meeting is how to well implement the policy. சரிங்களா? அதாவது அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அதாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணாங்க. எதுக்காக டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போ ஹவ் டு ட்ரூவை ஃபாலோ பண்ணி ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா V1. அப்போ V1 அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு இம்ப்ளிமெண்ட் தான் வந்திருக்கணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் தி பாலிசி வெல். நல்லபடியாக அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது எப்படி என்று பேசினார்கள். அப்போ அந்த பாலிசியை நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் த பாலிசி வெல். சரிங்களா? இல்லை அப்படின்னா ட்ரூவை ஃபாலோ பண்ணி ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் V1 அப்படிங்கிறப்ப இங்கே இம்ப்ளிமெண்ட் தான் வந்திருக்கணும். அடுத்த கொஸ்டின். இங்கே பாருங்க, நோபடி நாட் ஈவன் மீ ஆர் எக்ஸைட்டட் டு கோயிங் ஆன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாசிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு யாருமே இல்லை, நான் கூட இல்லை அப்படிங்கிறப்ப நான் கூட இட்ஸ் அ சிங்குலர். அப்போ நோபடி அப்படின்னா இட்ஸ் அ சிங்குலர். இங்கே என்ன வந்திருக்கணும்? ஐ ஷுட் யூஸ் இஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க, லாஸ்ட் சண்டே ஐ மெட் அ மேன் whom was a good friend of my father. அதாவது ஒரு சென்டென்ஸில் எப்பெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி வருதோ அது வந்து என்ன அப்படின்னா ஹூ. யாரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அது வந்து எனக்கு என்னது? ஹூம். இப்போது நான் யாரை மீட் பண்ணனோ அவர் வந்து யார் அப்படின்னா என்னோட அப்பாவோட குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ மெட் அ மேன் ஹூ வாஸ் அ குட் ஃப்ரெண்ட். அவர் யார் என்றால் என் அப்பாவுடைய
நல்ல ஃப்ரெண்டு. அப்போ யார் அப்படின்னு சொல்லி வரப்ப என்ன வந்திருக்கணும்? ஐ ஷுட் யூஸ் ஹூ ஹியர். யாரை பற்றி பேசினேன் என்றால் அப்படிங்கிறப்ப whom I am speaking about அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ ஒரு சென்டென்ஸில் யார் அப்படின்னு சொல்லி வந்தால் ஐ ஷுட் யூஸ் ஹூ, யாரை அப்படின்னு சொல்லி வந்தால் எனக்கு whom. சரிங்களா? அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், the financial crisis due to the global slowdown of 2008 caused further implications in the business world. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் due to the global slowdown of 2008 caused further implications in the business world. என்ன சொல்கிறாங்க தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். 2018 வந்த அந்த ஸ்லோடவுன் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸை கிரியேட் பண்ணுச்சு. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிஸ்னஸ் வேர்ல்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி வர்றப்ப இந்த இடத்துல ஃபார்தர் யூஸ் பண்ணலாமாப்பா? ஃபார்தர் இஸ் யூஸ்டு டு டினோட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் சம்திங். ஓகேவா? டிஸ்டன்ஸை சொல்கிறப்ப தான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபார்தர் யூஸ் பண்ணணும். பட் இந்த இடத்துல அவங்க டிஸ்டன்ஸை பற்றியே பேசலை, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறப்ப ஃபர்தர். சரிங்களா? ஃபர்தர். ஸோ அடுத்து பாருங்க, ஐ நியூ ஹிம் ஃபார் அ வெரி லாங் டைம் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போது இந்த இடத்துல இது டென்ஸ் பேஸ் பண்ண எரர். நியூன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் நவ் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அது வந்து எனக்கு பாஸ்ட் டென்ஸ் ஆயிடும். அப்போ இப்போ அப்படின்னு சொல்லி வர்றப்ப எனக்கு முன்னாடி இருந்தே அவனை இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும், முன்னாடியும் தெரியும் இப்போயும் தெரியும் அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரிங்களா? ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார் அ வெரி லாங் டைம் நவ். இந்த இடத்துல என்னோட ஹிண்டே என்ன அப்படின்னா இந்த நவ் தான். ஸோ நவ் அப்படின்னா இது வந்து ப்ரெசென்ட்டு. ஸோ பாஸ்டையும் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இஃப் யூ ஹேட் ஸ்போக்கன் டு மை மதர் ஷி வுட் டெல் யூ வேர் ஐ வாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போது இது வந்து என்ன அப்படின்னா இஃப் கிளாஸ் பேஸ் பண்ண ஒரு ரூல். இப்போது இஃப்பை ஃபாலோ பண்ணி எனக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த சைடு வந்து செகண்ட் கிளாஸில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஷுட் யூஸ் வுட் ஹாவ். சரிங்களா? வுட் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள், இஃப் யூ ஹேட் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்குறாங்க? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? எனக்கு வுட் ஹாவ் வந்திருக்கணும். அப்போ வுட் ஹாவ். சரிங்களா? வுட் ஹாவ் டெல் யூ வேர் ஐ வாஸ். சரிங்களா? என்னென்னு புரிஞ்சுதா? இஃப் கிளாஸில் இது ஒரு கண்டிஷன். இஃப் ஃபாலோ பண்ணி எனக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா செகண்ட் கிளாஸில் ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் வுட் ஹாவ். சரிங்களா? வுட் ஹாவ் ப்ளஸ் V3. அடுத்து பாருங்க, எமிலி என்ஜாய்ஸ் லிட்ரேச்சர் மோர் தென் ஷி என்ஜாய்டு மேத்தமெட்டிக்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்னது? கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கம்பேரிஷனில் நம்ம என்ன டைப் ஆஃப் டென்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே டைப் ஆஃப் டென்ஸ் தான் த்ரூஅவுட் தி சென்டென்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எமிலி என்ஜாய்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த இடத்துல என்ஜாய்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ லிட்ரேச்சரை வந்து என்ஜாய் பண்ணுறா எந்த அளவுக்கு அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸை விட அப்படிங்கிறப்போ ரெண்டுமே எனக்கு சேம் டைமில் தான் எனக்கு நடக்குது. ஸோ ஹியர் ஆல்சோ ஐ ஷுட் யூஸ் என்ஜாய்ஸ். சரிங்களா? இல்லை அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பேரிஷனில் வந்து எப்பயுமே சேம் டைப் ஆஃப் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே டு இம்ப்ரூவ் யுவர் மெமரி இஸ் டு ப்ராக்டிஸ் ரீகாலிங் இன்ஃபர்மேஷன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே, அதாவது ஒன் ஆஃப் தியை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன எப்பயுமே என்ன வரணும்னா நவுன் வந்து ப்ளூரலாக வரணும், வெர்பு வந்து சிங்குலராக வரணும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? வேஸ். சரிங்களா? வேஸ். அடுத்து பாருங்க, ஷி வாண்ட்ஸ் டு கோ டு எ யூனிவர்சிட்டி பட் ஷி டோன்ட் ஹாவ் எனஃப் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஷி வாண்ட்ஸ் டு கோ டு எ யூனிவர்சிட்டி. ஷீங்கிறது எனக்கு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ வாண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, வெர்போட எஸ். ஓகே, அடுத்து பாருங்க, டு கோ டு எ யூனிவர்சிட்டி. ஆனால் அவளிடம் என்ன இல்லை? போதுமான பணம் இல்லை அப்படிங்கிறப்ப ஷீ எனக்கு சிங்குலர் தானே. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? ஷி டஸ் நாட் ஹாவ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி வந்திருக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, திஸ் மிஸ்டேக் வில் பி ரிப்பீட்டட் அன்லெஸ் வி டு நாட் லேர்ன் ஃப்ரம் இட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த மிஸ்டேக்கை வந்து திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுலேருந்து நம்ம கற்றுக்காத வரைக்கும் அப்படிங்கிறப்ப இட் இஸ் ஆக்ஷன் ஓரியன்ட். ஸோ ஐ ஷுட் யூஸ் டைம் ஓரியன்ட். ஸோ ஐ ஷுட் யூஸ் அன்டில். ஓகேவா? நம்ம அதிலிருந்து கற்றுக்காத வரைக்கும் அந்த மிஸ்டேக்கை நம்ம திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த இக்கும் வரைக்கும் அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் அன்டில். சரிங்களா? அடுத்து பாருங்க, in addition to give a general introduction to computers, the course also provides practical experience and exposure to the students of various age groups அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க?
in addition to give a general introduction to computers. கம்ப்யூட்டர்ஸை பற்றின ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பது கூட சேர்த்து இதையும் கொடுக்கிறது அப்படிங்கிறப்ப கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது. ஸோ என்ன வந்திருக்கணும், in addition to giving a general அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். சரிங்களா, இதோட சேர்த்து இதையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இட்ஸ் a continuous tense. I should use giving here. அடுத்து பாருங்க, it's high time we start implementing a sustainable practices to address environmental issues and reduce our carbon footprint. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல் என்ன அப்படின்னா, it is high time, it's time அப்படின்னு சொல்கிறப்போ இட்ஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை past tense. சிம்பிள் past tense மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ it is high time we started implementing. ஓகேவா, இதில் நீங்கள் எந்த ஒரு ரூலையும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். it is high time, it's time, it is about time. சரிங்களா, it is high time, it's time, about time. சரிங்களா, இந்த வார்த்தையெல்லாம் ஒரு சென்டென்ஸில் இருந்தால் இது ஆல்வேஸ் இட் ஃபாலோஸ் பை V2. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். The reason why he did not attend was because he had a conflicting appointment that he couldn't reschedule அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, the reason why he did not attend was because he had a conflicting. ஸோ ஒரு சென்டென்ஸில் பிகாஸ் கொடுத்தாங்கன்னா அதுவே எதை தான் இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு ரீசனை தான் இண்டிகேட் பண்ணுது. அப்போது மேலேயும் என்ன கொடுத்துட்டாங்க, எனக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த ரீசன் ஒய் ஹி டிட் நாட் அட்டெண்ட் வாஸ், அவன் ஏன் அதை அட்டெண்ட் பண்ணலை அப்படி என்றால் அந்த ரீசன் என்னது, இந்த இடத்துல அந்த ரீசனை சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த பிகாஸ்க்கு பதிலாக எதை யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஐ ஷுட் யூஸ் தேட். எதனால, அந்த ரீசனை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஐ ஷுட் யூஸ் தேட் ஹியர். பிகாஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரீசன் தான், ஏனென்றால் அப்படிங்கிறது தான். ஆனால் எனக்கு மேலேயே எனக்கு ஏனென்றால் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஐ ஷுட் யூஸ் தேட் ஹியர். இந்த தேட் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த ரீசனை இண்டிகேட் பண்ணுது. அந்த ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் அந்த ரீசன். சரிங்களா, அடுத்து பாருங்க, சீதா இஸ் போத் கேபபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன். ஓகே, ஸோ சீதா இஸ் போத் கேபபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் அப் திஸ் நியூ ப்ராஜெக்ட் ஆன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரேசல் எரர், ப்ரிப்போஷன் எரர்னே சொல்லலாம். என்னன்னா சீதா வந்து கேபபிளாகவும் இருக்கிறாள், இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கிறாள் இதை எடுத்துக்கொள்வதில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு இன் கொடுத்துருக்குறாங்களா, அப்போ கேபபிள் ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கணும், இட் இஸ் ஆல்வேஸ் கேபபிள் ஆஃப் சம்திங், இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங். இங்கே இன்ட்ரெஸ்டட் இன்னு சொல்லி எனக்கு ப்ரிப்போசிஷன் வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், எனக்கு கேபபிள் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்துருந்துருக்கணும். சரிங்களா, ஸோ இது மேரத்தான் செஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்களெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி என்ன பண்ணுறோம், கொஸ்டின்ஸை ரெடி பண்ணி நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. இதே மாதிரி அப்கமிங் செஷன்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 100+ கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணலாம். அதான் இந்த மேரத்தானோட மோட்டோ. ஓகேவா, ஸோ இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ரூல்ஸையுமே இந்த மேரத்தானில் நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த ஒரு மேரத்தான் வீடியோ பார்த்தா போதும், எரர் ஸ்பாட்டிங் டோட்டலாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ பிகினர்ஸ்க்கும் சரி, மீடியம் சரி, அல்லது நல்லா படிச்சு முடிச்சவங்களுக்கும் சரி இந்த ஒரு செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, பிகினர்ஸ் லெவலாகவும் இருக்கும், மெயின்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Hope the session is useful and thank you for watching.